இப்போ நம்ம வந்து இது இட்லி தோசை எல்லாத்துக்கும் செம்மையாக இருக்கும். சூப்பராக இந்த சட்னியை வந்து தொட்டெல்லாம் சாப்பிடக்கூடாதுங்க. லைட்டாக அது மேலே அழகாக கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு, இது டேஸ்ட்டுக்கு தான், இது சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. சேர்த்துட்டு சட்னியை வந்து இந்த சட்னியை தொட்டு சாப்பிடக்கூடாது, அள்ளி சாப்பிடுங்க. இது சாதத்துலேயும் போட்டு சாப்பிட்லாம், இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் ஒரு கடாயை வச்சு ஆயில் சேர்த்துருக்கோம். சூப்பராக ஒரு பீர்க்கங்காய் தோல் சட்னி ரெடி பண்ணிடலாம். பாருங்கள், பீர்க்கங்காய் தோல் வந்து எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு முதல்ல பச்சை மிளகாவும் இஞ்சியும் எடுத்துக்கோங்க. காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாவை உடச்சி போடுங்க அல்லது கீரி போடுங்க. இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சிருக்க பீர்க்கங்காய் தோலை சேர்த்துடலாம். இது கூடவே கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துடலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துருங்க, சீக்கிரம் வதங்கி வந்துடும். நல்லா வந்து வதங்கணும், சுருளை வதங்க விடுங்க. இப்போ பாருங்க, நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன செய்ய போறோம்னாக்க, ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தழை சேர்த்துடலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தழை. கொத்தமல்லி போட்டதுக்கு அப்புறம் ரொம்ப வதக்க வேணாம், அதுல இருக்க ஹீட்லேயே நல்லா வதங்கிடும். இது என்னோட ஸ்டைலில் இது மாதிரி. இதில் நீங்கள் வந்து உளுந்து சேர்த்து செய்யறதுனாலும் செய்யலாம், இல்லை வேற ஏதாவது சேர்க்கலாம். பட் எதுவுமே சேர்க்காமையே நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். ரொம்ப ஈஸியாகவும் அருமையாகவும் செய்யக்கூடிய ஒரு சூப்பரான சட்னி. அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். இந்த ஹீட்லேயே இப்போ இந்த கொத்தமல்லி வதங்கி வந்துடும். அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா இது நல்லா ஆறி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிடலாம். இப்போ இது எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் சேர்த்துட்டோம். இதுக்கு கொஞ்சமாக வந்து புளி சேர்த்துடணும். புளி பேஸ்ட் இருக்குது, அதை எடுத்து சேர்த்துக்க போகிறேன். பேஸ்ட்டை எடுத்து கொடுக்கறதுக்கு சின்னதாக கொஞ்சம் வெல்லம் சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி சேர்த்துட்டு நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். பார்த்தீங்கன்னா நம்ம அதுக்கு ஒரு தாளிப்பு கொடுக்க போகிறோம். ஆயில் 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கங்க. கொஞ்சமாக வந்து உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூன் சேர்த்துட்டு இதை க்ளோஸ் பண்ணிடலாம். கடுகு வெடிக்கட்டும். கடுகு வெடிச்சிருச்சு, உளுத்தம்பருப்பும் செவந்து வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நாம் அரைச்சி வச்சுருக்க இந்த சட்னியும் சேர்த்துட போகிறோம். இந்த அரைச்சி கரைச்சி வச்சுருக்க இந்த மீதி தண்ணியும் சேர்த்து விட்டுடலாம். இப்போ கொஞ்சமாக பெருங்காயத்தூள், தாளிக்கும் போது சேர்க்காதீங்க, கருகிட போது. நான் லைட்டாக பெருங்காயத்தூள், இவ்வளோதாங்க. இதுக்கு வந்து ரொம்ப ஈஸியான சூப்பரான பீர்க்கங்காய் தோல் சட்னி. இது என்னோட ஸ்டைலில் செஞ்சுருக்கேன். பிடிச்சிருந்தா செஞ்சு பாருங்கள். ரசித்து சமைங்க, ருசித்து சாப்பிடுங்க.